ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி நூடுல்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி, வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் கலந்து வச்சுக்கோங்க, பன்னீர், கொத்தமல்லி, ஒரு முட்டை. இது பன்னீர் வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சது, ஹோம்மேட் பன்னீர். பேன் நல்லா சூடானதுக்கு அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தான் வெங்காயம் போடணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அடுத்து வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ரொம்ப கிறிஸ்பி மாதிரி ஆயிரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக வரது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் தக்காளி சேர்க்க போகிறீங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த முட்டை போட்டு பண்ணும்போது வெங்காயம் தனியாக பிளாக்காக தெரியும். ஸோ அதனால் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரெட்டிஷ் வரது அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து தக்காளி போடுங்க. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு இப்போ கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடைசியில் கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி தான், அதில் நம்ம உப்பு போட்டிருப்போம். இப்போ நம்ம வீட் பேட்டர் ரெடி பண்ணும் போதே நம்ம எப்பயுமே உப்பு போடுறது மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் டர்மரிக்கும் சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, குழம்பு பொடி அப்படி சேர்த்துக்கிறாங்க. சோயா சாஸ் கூட நீங்கள் வேணால் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் மேக்ஸிமம், ஏன்னா சப்பாத்தினாலே ஜாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து பன்னீர் இப்போ சேர்த்துக்கோங்க. சில பேர் சிக்கன் கூட பொரிச்சு குட்டி குட்டியாக பொரிச்சு இல்லை போடுவாங்க, அப்புறம் எறா போடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் பன்னீர் சேர்த்துருக்குறோம். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து முட்டை வந்து டேரெக்டாக உடச்சி போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி நாங்கள் பவுலில் உடச்சி பீட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டோம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்காது, ஒயிட் வராது, கொஞ்சம் நல்லா எல்லோ அதெல்லாம் கலந்துருந்தால நல்லா வரும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை கிராம்பல் நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் நல்லா பண்ணதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து சப்பாத்தி கட் பண்ணி வச்சுக்க சப்பாத்தியை போட போகிறீங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சப்பாத்தியை கட் பண்ணி வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுடைய விருப்பம் தான், எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சேர்த்துக்கோங்க சப்பாத்தியை. இது கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால தான் இதுக்கு நாங்கள் வந்து சப்பாத்தி நூடுல்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி போட்டதுக்கு அடுத்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு வந்து நாங்கள் கடைசியாக போட்டோம். ஏன்னா ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கிறதால மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால நாங்கள் உப்பு கம்மியாக போட்டோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.